Hi friends, Assalamu alaikum. Welcome to Mom's Magic Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி கிச்சன் டிப்ஸ் பார்க்க போறோம். குட்டி குட்டி டிப்ஸ் தான், பட் கிச்சன்ல இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேருக்கு தேங்காவை கரெக்டாக உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருக்கும். அதுவும் புதுசாக சமைக்க வர்றவங்களுக்கு தேங்காய் உடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலையா இருக்கும். சிலர் குடுமியை பிடிச்சிட்டு செதற தேங்காய் மாதிரிலாம் உடைப்போம். பட் ஈஸியாக தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த குடுமியை பிச்சிருங்க. குடுமியை பிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேங்காயில் இது ரெண்டு கண்ணு, இது வாய் மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும். இந்த கோட்டுக்கு மேலே வச்சு நம்ம அடித்தோம்னா தேங்காய் நமக்கு ஈஸியாக உடஞ்சிடும். தேங்காய் கீரியோ இல்லை அருவாலோ வச்சு இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டினோம்னா டக்குன்னு உடஞ்சிரும். நானும் முன்னாடிலாம் செதற தேங்காய் தான் உடைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மெத்தட் தெரிஞ்சதுலேருந்து இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸியாக உடையிறது மட்டும் இல்லை, நமக்கு ரெண்டு பார்ட்டுமே ஈக்குவலாக கிடைக்கும். இந்த ஐடியா கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் நமக்கு கேஸ் ஸ்டவ்வில் லோ ஃப்ளேம் ப்ராப்ளம் வரும். அடுப்பு ரொம்ப கம்மியாக எரியும். நம்ம ஒரு ஆளை கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணுவோம். லோ ஃப்ளேம் ப்ராப்ளம்க்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெகுலேட்டரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஸ்டாண்டு, பர்னர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலட்டி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த ஸ்டவ்வை அப்படியே திருப்பிடுங்க. பேக் சைடில் இந்த மாதிரி 3 டியூப் இருக்கும். எங்களோடது 3 பர்னர்னால 3 டியூப்ஸ் இருக்குது. 2 பர்னர்னால் 2 இருக்கும். இது வழியாக தான் நமக்கு கேஸ் வரும். இப்போ இதோட கனெக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு ராட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு வால்வ் இருக்கும். இந்த வால்வில் ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கும். இதில் ரொம்பவே குட்டியாக ஒரு ஹோல் இருக்கும். நம்ம ஊக்க வச்சு குத்தினா கூட குத்த முடியாது. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சிரிஞ்சு எடுத்திருக்கேன். இது இன்சுலின் சிரிஞ்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் தையல் ஊசி கூட எடுத்துக்கலாம். ஊக்கு உள்ள நுழையாது. ஊக்கை விட அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதை விட சின்ன ஒரு பொருளை நம்ம எடுக்கணும். ஸ்டவ் பின் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு கை ஊசி எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சிரிஞ்சு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி குத்தி விட்டோம்னா அதில் அடப்பு இருந்தால் நீங்கி ஸ்டவ் நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். இனிமேல் நமக்கு கேஸ் ஸ்டவ்வில் லோ ஃப்ளேம் ப்ராப்ளம் வந்ததுன்னா 1 செகண்டில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கறி மீன்லாம் வைக்கிறப்ப பேட் ஸ்மெல் ரொம்ப அதிகமாக வரும். நம்ம அதுக்கு பக்கத்தில் வேறு ஏதாவது பொருள் வச்சாலும், லைக் பால் பாக்கெட்டு அந்த மாதிரி வச்சோனாலும் அந்த பால் பாக்கெட் மேலேயும் அந்த வாடை வரும். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா. நான் இந்த கப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடாக்கு தன்னை சுற்றி இருக்கிற ஸ்மெல்லெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிற தன்மை இருக்குது. ஸோ இதை கொஞ்சமாக எடுத்து ஒரு கப்பில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னா நமக்கு ஃப்ரிட்ஜில் எந்த பேட் ஸ்மெல்லுமே வராது. இதை நம்ம ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். இப்படி வச்சிட்டோம்னா போதும், நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல்லே இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பில் சாதம் வைக்கிறப்ப சில சமயம் ஹையில் வச்சுட்டு மறந்துடுவோம். அது பொங்கி தட்டி அடுப்பு ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி நமக்கு ஒரு பெரிய வேலையை வச்சிரும். ஸோ அந்த ப்ராப்ளம்காக ஒரு சிம்பிளான ஐடியா. இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியை மேலே வச்சிட்டோம்னா சாதம் எவ்வளோ பொங்குனாலும் அது வெளியே சிந்தாது, உள்ளேயே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது சரியாக காயறதுக்கு முன்னாடியே எண்ணெயை ஊற்றிடுவோம். எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து ரொம்ப தெறிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து உள்ளக்க போட்டுட்டோம்னா எண்ணெய் அப்படியே சுறுசுறுன்னு கொதிக்கிறது அப்படியே நின்றும். ரொம்ப அதிகமாலாம் போட வேணாம், 1 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த மாதிரி தெறிக்கிற எண்ணெய் தான் நம்ம கிச்சன் ஃபுல்லாக பிசு பிசுன்னு ஆக்குறது. ஸோ தெறிக்க விடாமல் ஒரே ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு வச்சு நம்ம இதை அவாய்ட் பண்ணிடலாம். மாவை சேர்த்துட்டு ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்லேயே நம்ம சமைக்க வேண்டிய காய்கறியை உள்ளே சேர்த்துருங்க. அப்படி இல்லைன்னா அந்த வெறும் கோதுமை மாவு இருக்குல்ல, அதுவே கருகி நம்மளோட சமையலோட டேஸ்ட்டே மாற்றிடும்.
இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சமையல் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு டிப்ஸு. என்னென்னா, நம்ம சமைக்கிறப்ப அடிக்கடி ஏதாவது கையில் பட்டு சூடு வாங்கிட்டே தான் இருப்போம். அடிக்கடி இல்லைனாலும் எப்பயாச்சும் ஒரு தடவையாச்சும் நம்ம எல்லாருமே வாங்கியிருப்போம். புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நல்லா சமைச்சு பழகினவங்களா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வகையில் கையில் சூடு வாங்க தான் செய்கிறோம். சம்டைம்ஸ் குக்கரோட ஆவி அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த க்ரீம் சில்வர் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இந்த க்ரீம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில்வர் நைட்ரேட் ஜெல், இதோட நேம் சில்வர் எக்ஸ். மேக்ஸிமம் எல்லா ஷாப்லையுமே கிடைக்கும். இது கண்டிப்பாக எல்லா கிச்சனுமே வாங்கி வச்சுக்கோங்க. எப்படி சூடுபட்டாலும் சரி, சூடுபட்ட உடனே நம்ம இதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து தடவிட்டோம்னா வலி நல்லா குறைஞ்சிரும். அந்த மாதிரி சூடு பட்ட உடனே இந்த க்ரீமை போட்டுட்டிங்கன்னா அப்போதைக்கு ஒரு வலி வலிக்கும்ல, அந்த வலி மட்டும்தான் இருக்கும், லேசான எரிச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த எரிச்சலும் இருக்காது. இதை சூடோட தன்மையை பொறுத்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எரியும். இப்போ ஒரு லேசான தீக்காயம், லேசான ஒரு சூடுனா இதை போட்ட உடனே நமக்கு க்யூர் ஆயிரும். மேஜிக் மாதிரிலாம் க்யூர் ஆகாது. இதை நம்ம காயம் பட்ட உடனே போட்டுட்டோம்னா நமக்கு வலி கம்மியாக இருக்கும், காயமும் சீக்கிரமாகவே ஆறிடும். ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு பொருள். இதோட ப்ரைஸ் 90 ருபீஸ். கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி கிச்சனில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருங்க. நம்ம கிச்சனில் நிறைய திங்ஸ் இந்த மாதிரி கவர்லேயோ இல்லை பேக்கிங்லேயோ வாங்குவோம். வாங்கிட்டு உடனே அதை நம்ம ஒரு பாக்ஸுக்கு மாற்றிடுவோம். பாக்ஸுக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம அதை எப்போ வாங்கணும், அதோடைய எக்ஸ்பிரி டேட்டு எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. வாங்கி ரொம்ப நாள் ஆச்சே, கெட்டு போயிடுமோன்ற பயத்துலேயே நம்ம நிறைய பொருளை தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி பாக்ஸ்லேயே அதோட பேக்கிங் டேட், எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருப்பாங்கல்ல, இதை நம்ம கட் பண்ணி இது உள்ளேயே போட்டு வச்சிடலாம். ஒன்று கட் பண்ணி வெளியே ஒட்டலாம், அந்த பாக்ஸுக்கு வெளியே செலோடேப் வச்சு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் கட் பண்ணி அந்த ப்ராடக்ட்குள்ளேயே போட்டு விட்ருங்க, அந்த பொருளுக்குள்ளேயே போட்டு விட்ருங்க. இது பேப்பர் தானே, ஸோ எதுவுமே ஆகாது. இதுவே கவராக இருந்தால் அந்த பாட்டிலுக்கு வெளியே ஒரு செலோடேப் வச்சு ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த ப்ராடக்டோட எக்ஸ்பைரிங் டேட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி, தோசைலாம் போடுறப்ப எண்ணெய் கரண்டி வச்சு ஊற்றுவோம். அப்படி இல்லாமல் இந்த சிலிக்கான் ப்ரஷ் வாங்கிக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷில் எண்ணெயை தொட்டு தேய்க்கிறப்ப நமக்கு எண்ணெய் எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லை, நமக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். ஸோ டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. இதே மாதிரி நம்ம தோசைக்கும் செய்யலாம். நம்ம நார்மலாக வீட்டில் எண்ணெய் துணி வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த எண்ணெய் துணி நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம இந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலாம். இது ஹீட் பட்டாலும் எதுவுமே ஆகாது. ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு 20 to 30 ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும். இதை நம்ம நார்மலாக எல்லா பாத்திரமும் கழுவுற மாதிரி ஈஸியாக சோப்பு வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பொருள் தான், ஆனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வீட் கார்னை எப்படி ஈஸியாக உதிர்த்து எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம முழுசாக சாப்பிட கொடுக்குறத விட இந்த மாதிரி உதிர்த்து விட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்குமே அந்த கார்னை 2-3 கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கார்னோட ஒரு லேயர் மட்டும் இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்துருங்க. இதுக்கு மட்டும் கத்தி யூஸ் பண்ணால் போதும். கத்தியை வச்சு ஒரு பக்கம் இந்த மாதிரி தள்ளுறப்ப நமக்கு வந்துடும். ஒரு வருஷம் மட்டும் இந்த மாதிரி கத்தியில் எடுத்துட்டோம்னா அடுத்து நம்ம கையாலேயே ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு வரிசையை எடுத்துட்டேன். இப்போ அடுத்த வரிசையை சும்மா கட்டை விரலை வச்சு இப்போ லைட்டாக அப்படி தள்ளணுனாலே வந்துடும். கட்டை விரலை வச்சு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த ஃபுல் கார்னையுமே உதிர்த்து எடுக்கிறதுக்கு நமக்கு 1 மினிட் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
இதுவே நம்ம இந்த கார்னை முழுசாக அந்த நடுவில் இருக்க அந்த கட்டையோடு நம்ம போட்டோம்னா நம்ம குக்கரில் தான் அவிக்கணும். பட் நம்ம இந்த மாதிரி உதுத்ததுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு நம்ம ஈஸியாக அவிச்சிக்கலாம். இந்த மாதிரி உதுத்து கொடுக்குறப்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.